வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி பாப்கார்ன்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஹோம் தேட்டர்லாம் ரெடி பண்ணி விஸ்வரூபம் பார்க்கலாம் 1000 பே பண்ணிவிட்டு ரெடியாகி உட்கார்ந்தா கடைசி நேரத்தில் படத்தை தள்ளி வச்சுட்டானுங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. கமலஹாசன் பெருமையுடன் வழங்கும் போகிறதுக்கு பதிலாக கமலஹாசன் பொறுமையுடன் வழங்கும் விஸ்வரூபம் பேர் வச்சிடலாம். அத்தனை வாட்டி தள்ளி போயிட்டே இருக்கு அந்த படம். இதனடா கொடுமையாக போச்சுன்னு வந்த ஆத்திரத்தில் ரைமிங்காக மாறினதால பக்கத்தில் இந்த பாத்ரூம்குள்ளே போனால் அலெக்ஸ் பாண்டியன் கத்தி வச்சுட்டு நிற்கிறாரு. ஸ்டுடியோ கிரீனுடைய 360 டிகிரி ப்ரொமோஷனில் இதுவும் ஒன்றா. எல்லார் வீட்டு பாத்ரூம்லேயும் அலெக்ஸ் பாண்டியன் ஓட்டுறாங்க. சூப்பர் ஹிட் படமாக வருதோ இல்லையோ, சூப்பர் ஷிட் படமாக வரும்னு அவனுக்கே தெரிஞ்சு தான் இப்படி ப்ரமோட் பண்ணியிருக்கானுங்க. ஒரு வாரம் எந்த சேனலை திறந்தாலும் அலெக்ஸ் பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியன் மட்டும்தான். என்ன ஆச்சு, அலெக்ஸ் பாண்டியன் வருது, நல்லது நல்லது, நீ குழந்தையா இருக்க சொல்ல அதான் வந்துச்சுன்ற மாதிரி இந்த ஆடு போட்டு தள்ளினாங்க. சரி, இப்போ நம்ம சினிமாக்குள்ளே போவோம். சந்தானத்துக்கு 3 தங்கச்சிங்க. இவங்களுக்குலாம் மாமனா கார்த்தி வர்றாரு. இந்த 3 பொண்ணுங்களும் மாமனை கொஞ்சத்தை பார்த்து கடுப்பாக வர சந்தானம் வெறும் டபுள் மீனிங் டைலாக்காக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் பாண்டியன் இல்லை, என்னம்மா கடுப்பாரத்தில் ஒரு அலெக்ஸ் பாண்டியனாக தான் போயிட்டுருக்குது. இந்த 3 ஃபிகர் கூடயும் ஒரு குத்துப்பாட்டு வேறு பாடுறாரு. இதில் கொடுமை என்னன்னா, அது பாடி முடிச்ச உடனே தான் 3வது தங்கச்சி வயசுக்கே வருதான். அட பாவி, வயசுக்கு வராத பிள்ளையை பிடிச்சிட்டாடா இந்த ஆட்டம் போட்டேன்னு கேட்க தோணுது. இருந்தாலும் ஒரு ஹீரோ வச்சே அதோட விட்டாச்சு. நம்ம படத்துடைய கதை இதெல்லாம் என்கிட்ட தயவுசெய்து கேட்டுறாதீங்க. ஏன்னா இருக்கிற கடுப்பில் நான் எதையாவது சொல்லி போடுவேன். ஒரே ஒரு முக்கியமான ஒரு சேசிங் சீன் வருதுங்க, கண்டிப்பாக அதை பற்றி சொல்லியே ஆகணும். நல்ல ஒரு சூப்பராக வெள்ளை கலரில் ஃபாஸ்ட்டாக போகிற ஆம்னி வண்டியில் கார்த்தி டிரைவர் சீட்டில் இருக்காருங்க. சந்தானம் பக்கத்தில், அவங்களுக்கு பக்கத்தில் அனுஷ்காங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு இன்னோவாவில் சுமன் வராரு. அது போக 20-30 கருப்பு கலர் ஸ்கார்பியோ வருது. ஆனால் ஒரு வண்டி கூட நம்ம ஆம்னி கிட்ட கூட நெருங்க முடியலங்க. இந்த ரணகல சண்டைக்கு நடுவில் கார்த்தி சந்தானத்துக்கிட்ட ஏன்னா மச்சான் ஏசி ஆஃப் பண்ணுன்னு கேட்பாரு பாருங்க. அப்படி ஒரு அசால்ட் ஆரம்பம் அவர். அடா, ஆம்னியில் ஏது ஏசின்னு யோசிக்கிறீங்களா? இது வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக ஆரம்பித்து ரெடி பண்ண வண்டியாக இருக்குங்க. ஆம்னின்னு சொல்கிறது கேட்டு சில பேர் ஆம்னி பஸ்ஸில் தானே போகிறான்னு நினச்சிக்காதுங்க. அதே சோப்புடப்போ ஆம்னி வேன் தான். அதில் தான் இவ்வளவும் பண்ணுறாங்க. கார்த்திகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஆனால் ஒன்று அவங்க அண்ணன் நாட்டை சட்டை கட்டி 6 பேக்லாம் காட்ட மாட்டார். ஆனால் அடி, அவர் அடிக்கிற அடியில் ஒரு அல்லக்கவில்லை நம்ம மடியிலே வந்து ஊந்துட்டானா பார்த்துக்கோங்களேன். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சந்தான காமெடியெலாம் தூக்கி சாப்பிட்ற காமெடி கிளைமேக்ஸில் தாங்க இருக்குது. ஹீரோவுடைய கை காலெலாம் கட்டி ஒரு தொட்டி தண்ணியில் மூழ்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இந்த வில்லன் யாரையும் மிரட்டி கதாநாயகியுடைய அப்பா கிட்ட வந்து ஒரு சைன் பண்ண சொல்கிறார். அதுக்கு அவர் 1 மணி நேரம் டைம் கேட்குறாரு. அது வரைக்கும் என்ன சொல்கிறது, வில்லனுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. தண்ணிக்குள்ளுக்கிற நாயகனை வெளியே எடுக்கிறானுங்க. அப்படியே மூச்சு முட்டை கார்த்தி வராருங்க. அவரை வச்சு ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ மூலையில் இருக்க அனுஷ்கா வந்து, டே நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் அவள் கை கட்ட அவுத்து விட்டு அடிங்கடான்றாங்க. எங்களுக்குலாம் ஒரு டவுட் வந்துச்சு, அனுஷ்கா கிட்ட வில்லனுங்க ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு எதுக்கு கார்த்தி அவுக்கணும்? இன்னொரு காமெடி வில்லன். இந்த வில்லன் போட்டு இந்த கோட்டை கடைசியாக ரச்சகன் படத்தில் ரகுவரம் போட்டு இந்த மாதிரி ஞாபகம். அதுக்கு மேலே அவன் கூட இருக்கிற அல்ல கைங்களாம். அவனுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கிறானுங்க. இவனுங்களாம் அல்ல கைங்களா, அடியாட்களா, இல்லை ஐசிஐசி பேங்க் ஸ்டாஃபான்னு நம்மளுக்குலாம் டவுட்டே வந்துடுது. கார்த்தி அருவாளாலே டயரை வெட்டுறாரு, பனை மரத்தில் கொண்டு போய் சும்மாவை முட்டுறாரு. ஆனால் ஒன்றுங்க, தமிழ் சினிமாவுக்கு டாட்டா சும்மாவும் உருட்டுக்கட்டு சப்ளை பண்ணுறோம் யாருன்னு தெரிஞ்சுன்னு வச்சிங்களா, ஸ்டேட் பேங்க்கில் ஒரு லோன் வாங்கி அவனுக்கு வேறு தொழில் வச்சு கொடுத்தணும். முடியலடா சாமி. இடைவேளையில் பாப்கார்ன் வாங்கின காசுக்கு ஒரு மரத்தையோ ஒரு செடி எடுத்து போய் தேட்டரில் நட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ளே அது வளர்ந்து நம்மளுக்கு நிழல் கொடுத்துருக்கும். நிழல் கொடுக்குதோ இல்லையோ, இந்த படம் பார்த்து பதில் அதில் தூக்கு மாட்டி நம்மளாம் தொங்கி இருக்கலாம். உங்கள் நல்லதுக்கு ஒன்று சொல்கிறேன் கார்த்தி சார், நீங்கள் எங்ககிட்ட சொன்னதான். உங்களுக்கு கதை சொல்கிற டேரக்டர் கூட சேர்ந்து ப்ளூ காப்பி குடிங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. சிவாஜி பற்றி விவேக் சொல்லுவார்ல, பேசாம நீ அமெரிக்காக்கே போயிடு சிவாஜி. அந்த மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம் கார்த்தி சார். கார்த்தி, பேசாம நீ ஆந்திராக்கே போயிடு கார்த்தி. அனுஷ்காவை ஆரம்பத்தில் 2 நிமிஷம் கண்ணில் காட்டினதோடு சரி, அதுக்கப்புறமேல ஆளே காட்டல. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறாங்க, இதுக்குள்ளே வராங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட அவங்கள அழகாகவே காட்டலைங்க. அனுஷ்காவே அழகாக காட்ட தெரியலன்னா எம்சிஆரில் சொல்கிற மாதிரி கரடியே காரி துப்புன ரேஞ்சுக்கு தான் இருக்குது. ஒன்று சொல்கிறேன் அனுஷ்கா, இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் நம்மளுக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறிடுவானுங்க. வா ஓடி போயிடலாம். வத்தி குச்சிக்கு 2 பக்கம் ஒரு சின்ன தான் தீ பிடிக்கும், அலெக்ஸ் பாண்டியன் எந்த பக்கம் ஒரு சின்ன தீ பிடிக்குன்னு ரஜினி டைலாக போட்டு விளம்பரம் பண்ணுறானுங்க. ஆனால் இந்த கார்த்தி நடித்த அலெக்ஸ் பாண்டியனை வைக்கோவில் வச்சு தேய்ச்சி உரசினாலும் பற்ற மாட்டான். மழையில் நனைஞ்ச ஊசி வெடுக்கணுங்க புஸ்ஸுன்னு தான் போவான். அது மட்டும் கன்ஃபார்ம். பழைய அலெக்ஸ் பாண்டியனில் ஏகாம்பரமும் ரஜினியும் ஒரு சூப்பரான பஞ்சு டைலாக் பேசுவாங்க. இந்த ஏகாம்பரம் பேரை சொன்னா வயசுல இருக்கிற குழந்தை கூட வாயம் போடும். அதே குழந்தைகிட்ட போய் அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி பாருங்க, இன்னொரு கையால அவங்க அம்மாவாயும் மூடும். அந்த தான் ஞாபகம் வருது நம்மளுக்கு. இந்த வயிற்றுக்குள்ள குழந்தைகிட்ட போயிட்டு அலெக்ஸ் பாண்டியன் சொன்னால் அது விசில் அடிக்கும். அதே குழந்தைகிட்ட இது கார்த்தி நடிச்சு அலெக்ஸ் பாண்டியன் சொன்னால் அதே வாயால் காரி துப்பும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கார்த்தி சார்.